பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான குட் நியூஸ் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் பெருமையாக எண்ணும் பொழுது, தன்னை பெருமை பாராட்டும் போது தேவன் அந்த மனுஷனுக்கு எதிராக நிற்கிறார். பாவிகளை கூட நேசிக்கிற கர்த்தர், ஆனால் பெருமை பாராட்டுகிற ஒரு மனுஷனுக்கு தேவனே எதிராளியாக நிற்கிறார். வேத வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது எத்தனையோ மனிதர்கள் பெருமை பாராட்டி வீழ்ந்து போனதை நம்ம பார்க்க முடியும். அதே போல எத்தனையோ மனிதர்கள் தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்று உயர்த்தப்பட்டதையும் நம்ம பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்ததாக நம்ம வாசிக்க முடியும். அவர் தன்னை தாழ்த்துகிறவராக இருந்தார். அவர் தன்னை எல்லா சூழ்நிலைகளையும் தன்னை பெருமை பாராட்டாதபடிக்கு தன்னை அனுப்பின பிதாவை பெருமை பாராட்டினார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனை பெருமை பாராட்டுவீர்கள் என்றால், உங்களை தாழ்த்துவீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவருடைய கிருபையை உங்களுக்கு தருவார். நீங்க உயர வேண்டும் என்றால், நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது அவருடைய கிருபை உங்களை உயர்த்தும். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வாராக. Have a nice day. God bless you.